அன்பனஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும். சூப்பராக இந்த சைட் டிஷ் செஞ்சு நம்ம வந்து சப்பாத்தி கூட, தயிர் சாதத்து கூட, ஈவன் தண்ணி சாதத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பழைய சாதத்து கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ரைஸில் போட்டு சாப்பிடும்போது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் காரப்பொடியும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதுவே போதும். இப்போது நம்ம மஞ்சப்பொடி, மிளகா பொடியும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டாலே போதும். ஸோ அந்த மசாலாஸ் எல்லாம் வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு விட்ட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டாலே போதும். நம்ம ஃபஸ்ட்டு விட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ நம்மளோட வெங்காய வதக்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.